கேஎல் என்ஜாய் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்டு இருக்குது. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு ஃபாலோயிங் நம்பர் மட்டும் தான் கெஸ்ஸிங்காகவே கொடுத்துருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அது என்ன நம்பர்னா 594 அப்படின்ற நம்பரை நம்ம கொடுத்துருந்தோம். அந்த பேட்டர்ன் எதுக்காக கொடுத்துருந்தேன் அப்படின்னா நான் மறுபடியும் ஒரு ரீவெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த போன மாதத்தில் ஏபியில் ஒரு 24 லட்சம் தான். அதை ஒரு நாள் விட்டு மறுபடியும் நமக்கு ஏபியில் ஒரு 42 அப்படின்னு சொல்லி திருப்பியிருந்தான், ஓகேங்களா? அதேமாதிரி இந்த மாதம் ஏபியில் ஒரு 94 தான். அதை ஒரு நாள் விட்டு ஏபியில் 49 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். அதேமாரி இங்கே போன மாதத்தில் ஏபி 24க்கு ஒரு 42 எப்படி அடித்தானோ அதேமாரி பிசியில் ஒரு 24க்கு அது திருப்பி ஒரு 42 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். அதேமாரி இங்கே பிசி 49 கண்டிப்பாக திருப்பி நமக்கு பிசியில் ஒரு 94 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? இந்த 94 அப்படின்னு வந்ததுன்னா கண்டிப்பாக 594 அப்படின்ற நம்பர் வரும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? ஆனால் லாஸ்ட் டைமாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 574 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருந்தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஏபி பிசி அப்படின்னு சொல்லி 54 டோட்டலாக முடிச்சிருந்தான். 574 அடிச்சிருந்தான். ஆனால் மேக்ஸிமம் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 24 எப்படி ஏபியில் போன மாதம் ஏபியில் 24 அதை திருப்பி 42 கரெக்டாக ஒரு நாள் விட்டு அடித்தான். அதேமாதிரி இந்த மாதம் ஏபியில் 94 அதை ஒரு நாள் விட்டு 49 அடிக்கும்போது கண்டிப்பாக அந்த பிசி 24க்கு ஒரு 42 அடிப்பான். அதேமாதிரி இந்த 49 கண்டிப்பாக பிசியில் ஒரு 94 வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? அதனால தான் அந்த 594 அப்படின்ற நம்பரை எதிர்பார்த்தோம். இதில் 2 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தப்பு, ஓகேங்களா? முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த 24 நமக்கு மே மாதம் 1ஆம் தேதி கேம் இல்லை, 2ஆம் தேதி தான் அந்த பிசி 24 அப்படின்னு சொல்லி வச்சுனா அதை இதே டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் 42 அப்படின்னு சொல்லி திருப்பியிருப்பான். அதேமாரி நமக்கு பிசியில் 1ஆம் தேதி இந்த மாதம் 49 அடிச்சிருந்தான். அதை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பிசியில் இன்றைக்கி 94 அப்படின்னு சொல்லி திருப்பினான். இது எத்தனை பேர் 594 ஃபாலோ பண்ணிங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் பட் பிசி 94 கொஞ்சம் நல்ல தரமான நம்பர், ஓகேங்களா? இதில் இன்னும் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 594 அப்படின்ற நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? கேமை போன மாதம் ஒரு சூப்பராக அடிச்சிருந்தான். அதேமாதிரி இன்றைக்கும் கேமை முடித்தான். இன்றைக்கி ஆனால் பிசி 94 கரெக்டாக இன்றைக்கி வர வேண்டிய நம்பர் தான். ஏன்னா அந்த 2 நம்பருமே அவன் கரெக்டாக இதே டேட்டில் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி தான் பிசி 24க்கு 42 அடித்தான். பிசி 49க்கு 94 பார்த்தீங்கன்னா இதே டேட்டில் கரெக்டாகவே கேமை முடிச்சிருந்தான், ஓகேங்களா? இப்போ இந்த கேமோட ஒரு சின்ன சூட்சமத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஏபி 24 249 அப்படின்னு சொல்லி அடித்தான். அடுத்து ஏபியில் 42 424 அப்படின்னு சொல்லி அடிச்சான், ஓகேங்களா? இப்போ ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு 24 அடிச்சான், ஒரு 42 அப்படின்னு சொல்லி அடிச்சான். அதேமாதிரி பிசியில் ஒரு 24க்கு ஆல்ரெடி மறுபடியும் உடனே ஒரு 24 அப்படின்னு கேமை முடிச்சான். மறுபடியும் அவன் அந்த கேம் ஆடும்போது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஏபியில் 24 அப்படின்னு அடிக்கும்போது அப்படியே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 242 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக லாக் பண்ணி டோட்டலாக கேமை முடிச்சிருப்பான், ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏபியில் ஒரு 24 42 அதுக்கு ஒரு 24, ஓகேங்களா? அதேமாதிரி பிசியில் 2 24 அடிச்சுட்டு அதுக்கு ஒரு 42 அடிக்கும்போது இதனோட ஃபுல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 242 அப்படின்னு சொல்லி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை முடிச்சிருப்பான், ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இந்த மாதமும் அதே கேமும் அதே ஃபார்முலாவில் கரெக்டாகவே முடிச்சிருந்தான். இப்போ போன மாதத்தில் எப்படி 24 அந்த 42 வச்சான் அதேமாதிரி இந்த மாதம் நல்லா பாருங்கள். ஏபியில் ஒரு 94 வச்சான். மறுபடியும் ஏபியில் ஒரு 94க்கு ஒரு 49 அப்படின்னு சொல்லி முடித்தான். இப்போ பிசியில் நமக்கு ஒரு 49 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் அடிச்சிருந்தான். இந்த 49 தான் திருப்பி நான் இன்றைக்கி 94 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ இந்த 94ன்னு வரும்போது கண்டிப்பாக இந்த 49 தான் அவன் கேமில் எடுத்துகிட்டு வந்து 494 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டு தான் அங்கே வந்திருக்கணும். அவன் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 494மே அவ்வளோ அழகாக தெளிவாகவே முடிச்சிருந்தான், ஓகேங்களா? நல்ல நம்பரு, நல்லா புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டேரெக்டாக 494 அப்படின்ற நம்பர் இந்த மாதம் ஃபாலோயிங் கொடுத்துருக்கலாம். எல்லாருமே ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் அடிச்சிருக்கலாம், ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. போன மாதம் ஏபியில் 24 42 24 42 2 வாட்டி கேமை முடிச்சிருந்தான். அதேமாரி பிசியில் 24 42 24 42 வந்து 2 வாட்டி வச்சு பார்த்தீங்கன்னா கேமை வந்து சூப்பராகவே முடிச்சிருப்பான். அதே போல் இந்த மாதமும் இந்த 94 49 கரெக்டாக 4 வாட்டி முடிக்க போகிறான். ஏபியில் ஒரு 94 ஒரு வாட்டி அடிச்சிட்டான், ஒரு 49 அடிச்சிட்டான், இன்னொரு 49 அடிச்சிட்டான், பேலன்ஸ் ஒரு 94 இருக்குது. பிசியில் ஒரு 49 அடிச்சிட்டான், ஒரு 94 அடிச்சிட்டான், மறுபடியும் ஒரு 49 இல்லை மறுபடியும் ஒரு 94 அப்படின்ற நம்பரே கேமில் வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா இங்கே வந்து எல்லா கேமுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த போன மாதம் இப்போ நிறைய பேர் ஒன்றும் வந்து சார்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய சார்ட்லாம் பார்த்து நம்ம கெஸிங் எடுத்து ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் நம்ம சொல்கிற விதம் அதிகபட்சமாக நம்மளோட கெஸிங்லாம் பார்த்திங்கன்னா இந்த 1 மாதம் 2 மாதம் கேப்பில் தான் நம்ம கேமே ஆடுவோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் என்ன கேம் விளாட்றோம் அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான் நம்ம எடுத்து நிறைய நம்பர் நம்ம கெஸிங்காகவே கொடுத்துட்டு இருப்போம், ஓகேங்களா? இப்போ போன மாதத்தில் இந்த
மாதத்துலேயும் ஒரு சூப்பரான ரூட்டு. போன மாதம் 242 எப்படி கரெக்டாக முடிச்சானோ அதேமாரி 494ன்னு சொல்லி கேமை சூப்பராகவே முடிச்சிருந்தான். ஓகேங்களா? இப்போ அதேமாதிரி 2 விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கணும். போன மாதம் 24க்கு ஒரு 42, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 24க்கு ஒரு 42 முடிச்சிருப்பான். அதேமாதிரி பிசி 24க்கு ஒரு 24க்கு 24, மறுபடியும் ஒரு 42 மடித்து உடனே 42 அடிச்சுன்னு சொல்லி கேமை கரெக்டாக முடிச்சிருப்பான். இப்போ ஏபியில் அதேமாரி நமக்கு ஒரு 94 ஆல்ரெடி அடிச்சிட்டான், ஒரு 49 அடிச்சிட்டான். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 49 முடிச்சிட்டான். பிசியில் ஒரு ஆல்ரெடி 49 அடிச்சிட்டான், ஒரு 94 அடிச்சிட்டான். மீதி 2 நம்பர் கேமில் இருக்குது. மறுபடியும் பிசியில் 94 ஒன்று வரலாம், இல்லை 49ம் வரலாம், அது வராமையும் போகலாம். ஆனால் நம்மளோட டார்கெட் எல்லாமே இந்த 94 அப்படின்னு வந்துன்னா கண்டிப்பாக 494 அப்படின்ற நம்பரை வச்சு நம்ம கண்டிப்பாக லாக் பண்ணிடணும். ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான். சரி, ஓகே. இப்போ ஏன் இவ்வளோ டீப்பாக இதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு நம்ம கெஸ்ஸிங்கே எடுக்க போகிறோம். ஏபியில் 24 42, மறுபடியும் 24 அடிச்சுட்டு அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் 42 அப்படின்ற நம்பர் அடிச்சிருக்கான். அதேமாரி இங்கே நல்லா புரிஞ்சிக்கணும், கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஏபியில் எப்படி 24 அடிச்சுட்டு ஒரு நாள் விட்டு 42 அடிச்சான், மறுபடியும் 24 அடிச்சுட்டு மறுபடியும் 42 அடுத்த நாளே கேமை முடிச்சான். ஓகேங்களா? அதேமாதிரி இங்கே ஏபியில் 94 அப்படின்ற நம்பர் அடித்தான், அப்படியே ஒரு நாள் விட்டு மறுபடியும் 49ன்னு அடித்தான். இப்போ மறுபடியும் பாருங்கள், இங்கே நல்லா புரிஞ்சு 24 42 ரெண்டாவது நம்பரை எடுத்துன்னு வந்து மறுபடியும் 24 அடித்து கரெக்டாக 42 அப்படின்னு சொல்லி அடித்தான். ஓகேங்களா? இங்கே பார்த்துக்கோங்க, 94 அதை ஒரு நாள் விட்டு 49 திருப்பி இப்போ பார்த்தீங்கன்னா 49 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். இந்த 49 தான் நாளைக்கு என்ன பண்ண போகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏபியில் 94 அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை திருப்ப போகிறான். ஏன்னா இந்த பேட்டர்ன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ரூட்டு சேம் மெத்தட். அந்த போன மாதம் அடித்த அதே மெத்தடை வச்சு தான் நான் இந்த மாதம் கண்டிப்பாக இந்த வேஸ் பண்ணி தான் நம்பர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னைய ரிசல்ட் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் கேமே விளையாடிட்டு வரான். அதனால் கண்டிப்பாக ஏபியில் ஒரு ரிப்பீட்டு 94 வரப்போகுது. 2 24 2 42, அதேமாதிரி 2 49 2 94. நம்ம ஏபியில் பார்த்தீங்கன்னா 49 2 49 ஆச்சு தான் 94க்கு கண்டிப்பாக நாளைக்கு ஏபியில் 94 வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 24 அடிச்சுட்டு ஒரு நாள் விட்டு 42, மறுபடியும் 24 அடுத்த நாளே 42 முடிச்சிருமா. அதேமாதிரி 94 ஒரு நாள் விட்டு 42, இங்கே 49 அடுத்த நாளே நாளைக்கு ஏபி 94 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் தான், ஏபி 94. ஓகேங்களா? இந்த பேட்டர்னை கரெக்டாக பாருங்கள். ஏன்னா இருக்கிறதே கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் இல்லை ஒரு 5 நாள் தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஏபியில் 94 ரிப்பீட் அடிக்க போகுது. அது இந்த பேட்டர்ன் படி அவன் எப்படி அங்கே ஒரு நாள் விட்டு இங்கே கேப்பே விடாமல் அடித்த மாதிரி கண்டிப்பாக 94 நாளைக்கு வரத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதேமாதிரி இப்போ ஏபி 94 அப்படின்னு வந்தோன்னா பிசி என்ன ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 விஷயத்தில் கரெக்டாக மறுபடியும் அவன் 49 அப்படின்ற நம்பரே அடிக்கலாம். ஆனால் 949 தான் அடிச்சிருக்கான். மறுபடியும் 949 வருமானு எனக்கு தெரியல. ஆனால் 2 விஷயத்தை நான் நோட் பண்ண, போன மாதத்துக்கு இந்த மாதத்துக்கு நீங்கள் கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும். போன மாதம் 4 வச்சு அடித்த நம்பர் மட்டும் பாருங்கள், ஒரு 49 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அடுத்து 49 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். அடுத்து பாருங்கள் ஒரு 42 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். போன மாதத்தில் மறுபடியும் ஒரு 42. 2 விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2 49 2 42, வேறு பி போர்டு 4 எதுவுமே அடிக்கல. ஒரே ஒரு 44 அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் அடிச்சிருந்தான். அதே மாதிரி இந்த மாதம் பாருங்கள், ஒரு 49க்கு ஒரு 49 அடிச்சிட்டான். அதேமாரி ஒரு 42க்கு ஒரு 42 அடிச்சிட்டான். பேலன்ஸ் இந்த 44. ஓகேங்களா? பிசியில் ஒரே ஒரு 44 அப்படின்ற நம்பர் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரே ஒரு பிசியில் ஒரு 44 அப்படின்ற நம்பர் மட்டும்தான் இருக்குது. அதனால் நம்ம நாளைக்கு வந்து ஏபியில் 94 அப்படின்ற நம்பர் வரதால் ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக 944 அப்படின்ற நம்பரையே நம்ம தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த டபுள்ஸ் வர நம்பரை அழகாக ஈஸியாக வந்து பாக்ஸ் போட்டுறான். போன மாதம் நமக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் 449. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 44 அப்படின்ற நம்பர் அடிச்சிருப்பான். ஓகேங்களா? அடுத்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 44 அப்படின்னு சொல்லி ஒரு கேமை முடிச்சிருப்பான். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிசி 44, இதனோட பேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 449 494, அப்படி பிசி 44 அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன், ஒரு 944 அப்படின்ற நம்பர் வரதுக்கே நல்ல வாய்ப்பு இருக்குது. இதில் நீங்கள் 2 விஷயத்தையும் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா போன மாதம் நமக்கு பி போர்டு 4 வச்சு 49 42 44, அதேமாரி இந்த மாதம் 49 42, ஒரு பேலன்ஸ் 44 அப்படின்ற நான் இருக்கிற விஷயத்தால் மட்டும்தான் நான் அந்த ஒரு நம்பருக்கே கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ நாளைக்கு நம்மளோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தது அப்படின்னா 944 அப்படின்ற நம்பரே வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் ரீசெண்டாக ஒரு 3 மாதமாக ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறையா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா அதே மாதம் பக்கத்து இப்போ போன மாதம் 474 நடிச்சிருப்பான், 754 நடிச்சிருப்பான், போன மாதம் ஒரு 574 நடிச்சிருப்பான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேர் நம்பர். அதேமாரி வந்து இந்த 524 452 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு 3-4 மாதம் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் மேக்ஸிமம் 2 வாட்டி இல்லை 3 வாட்டியாவது பாக்ஸ் போட்டு கேமை நல்லா மூவ் பண்ணுறான். இது வந்து ஒரு நல்ல கேமு. அதேமாதிரி டபுள்ஸ் வரும்போது நம்ம மேக்ஸிமம் அந்த நம்பரை 3 டைம் முடிக்கிறதுக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? எனக்கு ஏபி 94 நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் முன் நம்பர் எதை வச்சு லாக் பண்ணுறீங்களோ எனக்கு தெரியல. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 26ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஏபி 94 நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது.
ஓகேங்களா? 94ன்னு வந்தால் இதுதான் ரூட்டு. 49, 42, 44. அப்போ பிசியில் இந்த மாதம் 49, 42, 44. கண்டிப்பாக ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக 944 அப்படின்ற நம்பராக தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. 94 ஏபி ட்ரை பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதேமாதிரி நமக்கு சிபோவில் 4 வச்சு இந்த மாதம் 34, 74, 94, 54ன்னு சொல்லிட்டு 4 ஒத்தப்படி கேம் முடிச்சிட்டான். அடுத்து ஒரு ரெட்டப்படியில் ஒரு 4 அடிக்கிறான் அப்படின்னா 44மே வரலாம். வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், பார்த்து உங்கள் கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 3 நம்பரை ட்ரை பண்ணுறத விட ஏபி பெஸ்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிபோவில் என்ன வருதோ நீங்கள் அதை வச்சு கூட தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 944 அப்படின்ற நம்பர் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பார்த்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் போட்டுருங்க. நன்றி, வணக்கம். ஒருவேளை பிசி யாராவது ஃபாலோ பண்ணி வின் பண்ணியிருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் ஒன்று போட்டு விட்ருங்க. நன்றி, வணக்கம்.